ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸாக இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ட்ரேடிங்கை வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, அது வந்து ஒரு சூதாட்டம், ஒரு கேம்லிங் அந்த மாதிரி நினைக்கிறோம். அந்த மாதிரி நினச்சி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு பிஸ்னஸாவோ ஒரு பேசிவ் இன்கமாகவோ வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அது நல்லா வரும். ஸோ அதை நம்ம வந்து பிஸ்னஸாகவே பார்ப்போம். ட்ரேடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பிளான் இருக்கணும். நமக்கு எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் என்னன்றதுக்கு ஒரு பிளான் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸோ மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிளானே இல்லாமல் ட்ரேட் பண்ண வந்துடுறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பிளான் பண்ணிட்டு தான் ட்ரேட் பண்ண வரணும், என்ன ஐடியாஸ் என்ன பண்ணுறோன்றது. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ட்ரேடிங் ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் நம்ம நிறையா இடத்துல லாஸஸ் ஆக வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஒரு டைமில் ஒரு ட்ரேட் ஆர் 2 ட்ரேட் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். லாஸில் இருந்தாலும் மினிமம் லாஸில் இருக்க முடியும். ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அடுத்து அதில் லாஸ் ஆகிடுது, இல்லை ப்ராஃபிட் வந்துடுது, அதுக்கு அடுத்து ஒரு ட்ரேட் எடுப்போம். ஸோ இது மாதிரி நிறையா ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 என்ட்ரி 10 எக்ஸிட் ஆனாங்கன்னா அதோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கான சார்ஜஸே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எமோஷ்னல் ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம இன்றைக்கி இந்த டார்கெட்டை நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடணும், இந்த ரேஞ்சை நம்ம டார்கெட், இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எமோஷ்னலில் இந்த ப்ராஃபிட் எடுத்துடணும், இன்றைக்கி லாஸோடு வெளியே போகக்கூடாது, இல்லைனா நம்ம நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இதனாலலாம் லாஸ் அதிகமாகும். மார்க்கெட் என்ன தருதோ அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். என்ன மூமெண்ட் கொடுக்குதோ, ஒரு நாளைக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் போகுதுன்னா அதில் நம்மளால் ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸ் கவர் பண்ண முடியுதா அப்படின்றது தான் முக்கியம். நம்ம இன்றைக்கி ட்ரேடிங்க்கு வந்தாச்சு, நம்ம ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறது நிறையா பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு மார்க்கெட் 9:15க்கு ஆரம்பிச்சிருச்சா, நம்ம ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்கே போயிட்டு வருவோம், அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம், மார்க்கெட் சார்ட்டை பார்த்துருப்போம், ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி போட்டுடுறது, அதில் எக்ஸிட் ஆகிறது. ஸோ எப்போ வேணாலும் ட்ரேட் எடுக்கிறது, எப்படி வேணாலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வர்றது, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். இது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம், இந்த பாயிண்ட்டுக்காக நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி அதுக்காக என்ட்ரி ஆகணும். மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது எப்படி மூமெண்ட் இருக்குது, 1 மந்தில் வந்து ஃபுல்லாக ஒரு 20 டேஸ் ட்ரேடிங் டேஸ் இருக்குன்னா அதில் எல்லா டேஸும் நம்ம ட்ரேட் பண்ணிட முடியாது. ஒரு 10 டேஸ் வந்து மூமெண்ட் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டேஸ் சைட்வேஸில் போகுதுன்னா அதுக்கப்புறம் வர இதில் வந்து கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும், நல்லாவே மூமெண்ட் இருக்கும், அதில் பாயிண்ட்ஸும் கவர் பண்ண முடியும். ஒன்று அப் ட்ரெண்டில் கவர் பண்ணலாம், இல்லை டவுன் ட்ரெண்டில் கவர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கணும். யாரோ சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் போய் என்ட்ரி எடுத்தோ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுத்து லாஸ் ஆகாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பேக் டெஸ்ட் பண்ணணும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் உங்களுக்குன்னு ஓனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒன்று பார்த்தோம், இன்றைக்கி இதை அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றது இதில் பண்ணோன்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. அடுத்த விஷயம் என்னென்னா, பேராசை, க்ரீடி எல்லாருக்குமே இருக்கும்.
ட்ரேடிங்கில் வந்துட்டால் லேக்ஸ் கணக்கில் சம்பாரிச்சிடலாம், இல்லைனா மந்த்லி 50,000 1 lakh இந்த மாதிரி எடுத்துடலாம் அப்படின்றது. எடுக்கலாம், எல்லாமே பண்ண முடியும், முடியாதுன்னு எதுவும் கிடையாது. இருந்தாலும் என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த டைமில் நம்ம என்ன என்ட்ரி எடுத்திருக்கோம், நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், இந்த இதில் நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படின்றது. ஆனால் அந்த மூமெண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிற டைமில் நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபினிஷ் ஆகிற டைமில் நம்ம என்ட்ரி ஆயிருந்தோன்னா ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படி இருந்ததுன்னா அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து தான் ஆகணும். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரிவர்ஸ் ஆகுதுன்னா அந்த டைமில் போயிட்டு நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கக்கூடாது. அதுக்கு வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரெண்டுக்கு ஆன என்ட்ரியை நம்ம எடுக்கணும். பிஃபோராக நம்ம ஆசைப்பட்டு எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்பில் போனாலும் நம்ம கவர் பண்ணிடணும், டவுனில் போனாலும் கவர் பண்ணிடணும், இதில் 100 பாயிண்ட்ஸ் அதில் 100 பாயிண்ட்ஸ்னு மொத்த பாயிண்ட்ஸும் நம்ம கவர் பண்ணணுன்றது தான் ஒரு கிரீடி, ஒரு பேராசைப்பட்டு எல்லாத்தையும் நம்ம பண்ணணுன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ப்ராப்பர் பிளான் இல்லாமல் பண்ணுறது கரெக்டாகவும் வராது. அது போக லாஸஸை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் வேணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா ஒரு 500 or 1000 நம்ம ஸ்டாப் லாஸ்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ளே பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி எடுக்கக்கூடாது. எடுத்தோன்னா அது என்ன ஆகும்னா மூமெண்ட் அதிகமாக இருக்கும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். இல்லை நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன ஆகும்னா அது ரிவர்ஸ் ஆகிற டைமில் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப நம்மளோட கேபிட்டல் மொத்தமே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம பிளான் பண்ணோன்னா நம்ம வரும்போது க்ளோஸ் பண்ணிடலாம், நம்ம தான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தோன்னா கிட்ட வரும்போது அந்த 500 தானே லாஸு, 1000 ஒரு 700 பார்ப்போம், 800 பார்ப்போம், 900 பார்ப்போம், 1000க்கு வந்துடும். நம்ம க்ளோஸ் பண்ணலான்னு அப்போ நினைக்கும்போது அது ஒரு 1300 1500 போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா பேருக்கு நடக்கும். நீங்கள் பார்க்குறவங்களும் இது நடந்திருக்கும் உங்களுக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் மெயின். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை ஒன்றையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வராது. ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்டு மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் எப்படின்னா, நீங்கள் ஒரு 4 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 4 ட்ரேடில் ஒரு 3 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை 2 ட்ரேடாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் அதை கோப்பப் பண்ணி அந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம கொண்டு போக முடியும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறது எதுக்காகனா ப்ராஃபிட் பார்க்கணும், ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுன்ற ஒரே ஒரு மோட்டிவுக்காக தான். ஆனால் நம்ம அதுவே பண்ணாமல் ஒரு லாஸஸ்லேயே போயிட்டுருக்கோன்னா நம்ம பண்ணுற விஷயத்துக்கான மீனிங்கே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம அதை கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும். மணி மேனேஜ்மெண்ட், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதில் நமக்கு ஒரு பார்ஷியல் அமௌண்ட் வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ண பார்க்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் இதில் தான் மிஸ் பண்ணிவிட்டு லாஸஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ட் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்ம மார்க்கெட்டை நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சோடனே பார்த்தோடனே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. நமக்கு ப்ராப்பராக என்ட்ரி தெரியணும், எக்ஸிட் தெரியணும், டார்கெட் தெரியணும், மார்க்கெட்டோட மூமெண்ட் தெரியணும், எவ்வளோ மூமெண்ட் வந்திருக்கு, நம்ம எந்த டைமில் உள்ளே வந்திருக்கோம், மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கோன்றது தெரியணும். சில டைமிங்லாம் இருக்குது. மார்க்கெட் வந்து எந்த டைமில் மார்னிங் ஒரு 10க்கு மேலே ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், 1 o'clock 2 o'clock வரையும் ஒரு மூமெண்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் 2:30 ஒரு 3:15 ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த மூமெண்ட் கவர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த டைமில் என்ட்ரி ஆகிருக்கோம், எக்ஸிட் ஆகிருக்கோன்றது தெரியணும். இது தெரிஞ்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் போடணும், என்ட்ரி எங்கே ஆகிறோன்றது தெரியணும், நம்ம டார்கெட் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியணும், நம்ம லாஸ் எவ்வளோன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ப்ராஃபிட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, லாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான்
நம்ம லாஸை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இன்றைக்கி ஒரு 500 தான் லாஸ்ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலே லாஸ் ஆகாது. நீங்கள் ஒரு நாளைக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் எடுத்திங்கன்னா அதில் ப்ராஃபிட் வருதோ இல்லையோ அதுக்கான சார்ஜஸ் அதிகமாக போகும், நிறையா லாஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம எடுக்கிற எல்லா என்ட்ரியுமே ப்ராஃபிட் வருமானா சான்ஸே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு லேர்ன் பண்ணி எல்லாமே பண்ணுறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி எடுக்க முடியும். அதுவும் மார்க்கெட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாது, அந்த மூமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்லேருந்து நம்ம ப்ராஃபிட்டோடு வர முடியும். ஸோ ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி 3 என்ட்ரி இந்த மாதிரி தான் எடுக்கணும். மல்டிபிள் என்ட்ரிஸ் எடுக்கிறதுனால யூஸ் இல்லை. நம்ம எடுத்த என்ட்ரி ப்ராப்பராக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம ப்ராஃபிட்டில் போயிட்டே இருக்கும்போது அந்த என்ட்ரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே சேம் என்ட்ரி போட போகிறதில்ல. ஸோ மெயின் ரீசன் இது தான். நம்ம கரெக்டாக எடுத்தோன்னா அதுலேருந்து பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிகிட்டே வந்தோன்னா நல்ல ப்ராஃபிட்டில் வர முடியும். ஸோ டிசிப்ளினாக பண்ணணும், ஸ்டாப் லாஸ் விட்டுறக்கூடாது, மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்குன்னு இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணி எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நம்ம நேற்று மார்க்கெட்டில் நம்ம லாஸ் ஆகிட்டோம் இவ்வளோ அமௌண்ட்டு, இன்றைக்கி நம்ம அதை ரெக்கவர் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு மூமெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், மார்க்கெட்டே மூவ் ஆனாலும் நமக்கு ப்ரீமியம் வந்து ஏறாது. அதில் நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.